கர்நாடகாவில் 8ஆம் வகுப்பு மாணவரை 6ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் கொலைநடுங்க செய்திருக்கிறது. வெறும் 5 ரூபாய் தின்பண்டத்திற்காக ஏற்பட்ட தகராறு, கொலையில் முடிந்ததன் பகீர் பின்னணி என்ன? பேனா பிடித்து எழுதும் பிஞ்சு கை கூர்மையான கத்தியை எடுத்து சீனியர் மாணவரையே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்தது கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுவர்கள் மத்தியில் வன்முறை எண்ணம் எழுவதற்கு யார் காரணம், யாரை குற்றம் சொல்வது என விசாரணைக்கு வந்த காவல்துறை அதிகாரியே செய்வதறியாமல் இருந்து போயிருக்கிறார். நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தில் 14 வயது மற்றும் 12 வயது சிறுவர்கள் தங்களது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் 8 மற்றும் 6ஆம் வகுப்புகள் படித்து வந்ததால் நெருக்கமாக பழகி வந்திருக்கின்றனர். விளையாடி கொண்டிருந்த போது 5 ரூபாய் மதிப்பிலான நொறுக்கு திணியை வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அப்போது தின்பண்டத்தை பகிர்ந்து கொள்வதில் இருவருக்கும் இடையே சிறு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கைகலப்பாகி இருவரும் கட்டி புரண்டு சண்டையிட்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த 6ஆம் வகுப்பு மாணவர் கத்தியை எடுத்து வந்து 8ஆம் வகுப்பு மாணவரை கண்மூடித்தனமாக குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அந்த 8ஆம் வகுப்பு மாணவரை அருகே இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையிலும் அனுமதித்திருக்கின்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். என்ன நடந்தது என்று தெரியாமல் சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 6ஆம் வகுப்பு மாணவரை கைது செய்தனர். அப்போது சீனியர் மாணவரை கொலை செய்து விட்டோம் என்பது கூட தெரியாமல் அந்த சிறுவன் போலீசாருடன் செல்ல மறுத்து அடம்பிடித்தார். பின்னர் வலுக்கட்டாயமாக அவரை அழைத்துச் சென்ற போலீசார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்ந்தனர். இது குறித்து நேரில் விசாரணை மேற்கொண்ட ஹூப்ளி காவல் ஆணையர் சசிகுமார் உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பேசிய அவர், சிறு சண்டைக்கே கத்தியை எடுத்து குத்த வேண்டும் என்று 12 வயது சிறுவன் நினைக்கும் மனநிலை என்பது மிகவும் கெடுவாய்ப்பான சூழல் என கவலை தெரிவித்தார். சினிமா, தொலைக்காட்சி, செல்போனில் பார்க்கும் வன்முறை காட்சிகளே இதுபோன்ற சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருக்கலாம் எனவும் அவர் கூறினார். எனவே ஆபத்தை உணர்ந்த குழந்தைகள் மத்தியில் பெற்றோர் உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வெறும் 5 ரூபாய் தின்பண்டத்திற்காக 8ஆம் வகுப்பு மாணவரை 6ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது.